ஹாய் காய்ஸ். ஸோ இன்னைக்கு ஐபிஎல் மேட்ச் டே 3. ஸோ இன்னைக்கு யார் யாருக்கு மேட்ச் நடந்தது பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வர்சஸ் ஆர்ஆர். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம டாஸ் வின் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் தான். டாஸை வின் பண்ணி பவுல் பண்ணுறேன்னாங்க. சரி ஓகே, சிஎஸ்கே ஓப்பனிங் நல்லா தான் விளையாடுவானுங்க, இப்போ வேற டீம் வேற கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு, பேட்டிங்லாம் நல்லா இருக்கு, ஒரு மாதிரி பேலன்ஸ்டா இருக்குன்னு சொன்னானுங்க. சரி அதையும் நம்பி போய் நம்ம உட்காந்தோம். ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஃபர்ஸ்ட் பால் தூக்கி சொருறாப்புல 142 கிலோமீட்டர் பாரு. அவர் அப்படியே சஞ்சு சாம்சன் செல்ல மாதிரி நிக்கிறான். கொஞ்சம் அப்படி பேட்ல மட்டும் நம்ம தடுக்காம விட்டோம்னா அவ்வளவுதான், குத்தி அப்படியே தவடா எகிரிடும் போல சொருவியா. ஃபர்ஸ்ட் ஓவர் எப்படியோ எஞ்சி போய் நல்ல வேலை அது 4-ஆ போயிடுச்சு, இல்லைன்னா என் கூட கேட்ச் போயிருக்கும். ஃபர்ஸ்ட் ஓவர் முடிஞ்சு சஞ்சு சாம்சன் எப்படியோ தப்பிச்சிட்டான். செகண்ட் ஓவர் பர்கர்னு ஒருத்தர் வரான், கரெக்டா ஒரு பால் போட்டான், லைனை விட்டா அப்பல அந்த லெக் ஸ்டம்ப் எகிருது, சஞ்சு சாம்சன் அவுட்டு. அவன் என்னென்னவோ நினைச்சிட்டு இருந்தான், சஞ்சு வருவான் காப்பாத்துவான் அப்படி இப்படின்னு. ஆனா இந்த மேட்ச் ஒன்றும் பண்ண முடியல. அடுத்து நம்ம ருத்ராஜ். ஸோ அவரு பார்த்தா தேர்ட் ஓவர் வர்றாரு, அவரும் பார்த்தனா ஒரு 4 மடங்கு அடிச்சாரு. அடிக்க போறேன்னு ஒதுங்கி ஆனாப்புல பார்த்தா 3 ஸ்டெப்ல இருக்க கில்லி பறகுது. சுத்து எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? இப்போ நம்ம ஆர்சிபி எடுத்துட்டோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் வேற யாராவது இறங்குவாங்க. ஸோ நடுவில் ஏதோ ஒரு ஏர்லியரா ஒரு விக்கெட் ஆச்சுன்னா அடுத்து நம்ம எப்படி கொண்டு போகணும், அடுத்து ஒரு கான்ஃபிடென்ட் வரணும், அடுத்து மேட்ச் விளையாடுறதுக்கு எப்படி போகணும்னு சொல்லிட்டு நம்ம கிங் கோலி பண்ணுவார் பாருங்க. ஒரு மாதிரி சஸ்டெயினா விளையாடுவாப்புல, எங்க வரணும், எங்க ரன் அடிக்கணும், எவ்வளவு ஓடி ஓடி எடுக்கணும், எந்த இடத்துல 6-4 அடிக்கணும், அந்த மாதிரி ஸ்டேபிளா எங்க மேட்ச் போகுதோ அங்க இந்த மாதிரி ஆள் வரணும். அதுலதான் நம்ம ருத்ராஜும் ஒரு ஆளு. அந்த ஆளு ஒன் டவுன் இறங்கி ஆடி இருந்தா கூட பரவாயில்ல, ஏதோ மேனேஜ் பண்ணிருக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆயுஷ் இறக்கி விட்டுருக்கலாம். இப்போ ருத்ராஜும் காலி, என்னடா இது அப்படின்னு பார்த்தா அடுத்து நம்ம ஆயுஷ் வராரு. ஆயுஷ் பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு காட்டு சுத்துறன்னு சொல்லிட்டு கீப்பர்ல கிளவுல டச் ஆகி அவரு ஒரு அவுட். என்னடா இது, ஒரு 4 ஓவர் கூட முடியல, அதுக்குள்ளே 3 விக்கெட்டு. ஸோ அப்படியே சிஎஸ்கே ஃபேன்லாம் மண்டையில கை வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கானுங்க. மேட்ச் பார்க்கும்போதே ஒரு சங்கட்டம். சரி ஓகே, ஆயுஷ் போன உடனே சர்ஃப்ராஸ்னு ஒருத்தர் வராரு. சரி அவர் ஒரு அளவுக்கு அடிப்பாருன்னு பார்த்தோம், ஓரளவுக்கு அடிச்சாப்ல. இந்த பக்கம் ஒரு 4, இந்த பக்கம் ஒரு 6. அப்பதான் 6 வந்ததுக்கு அப்புறம் ஓகே ஒரு தெளிவு வருது, கொஞ்சம் நிதானமா ஆடுவாங்க பார்த்தா சர்ஃப்ராஸும் பார்த்தா போட்டு பொழந்து விட்டானுங்க நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ். அந்த ஆள் அவுட். ஷார்ட்ஸ்னு ஒருத்தர் வந்தாப்ல, பார்த்தா அவ்வளோ ஷார்ட்டா பார்த்தா 2 பால் 7 ரன்னு கிளம்பி போயின்னுட்டாப்ல. பவர் பிளே முடியும் போது 43 ரன்னுக்கு 4 விக்கெட்டு. இது நான் கூட நினைச்சேன் ஒரு ரைட்டு ஒரு 60-70 முடிக்க போறானுங்க, மானத்தை வாங்க போறானுங்க நினைச்சோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக்னு ஒருத்தர் உள்ளர் வந்தாப்ல, அவளுக்கு நம்பிக்கை தர மாதிரி அப்படி ஒரு சுத்து, இப்படி ஒரு சுத்து, இப்படி ஒரு 4 எப்படியோ தட்டி தட்டி விளையாட்டு இருந்தாப்புல. பார்த்தா அந்த ஆளும் பார்த்தீங்கன்னா LBW காலி. என்னடா மேட்ச் ஒரு ஃபர்ஸ்ட் நம்ம 2 மேட்ச் எப்படி பார்த்தோம், செம்மையா ஆடினானுங்க. ஆர்சிபி சூப்பரா விளையாடுங்க, கிளாஸா விளையாடுங்க. நேற்று வந்தோம் பார்த்தோன்னா ரோஹித் கேப்டன், ரோஹித் அடிக்கிறாரு. நேற்று நான் யூனிட்ல கேட்கறேன், டேய் ரோஹித்லாம் அடிக்கிறாரா, எங்கடா போனீங்க அப்படின்றாரு. ரோஹித் நல்லா ஆடுவார் தான், ஆனா மற்றதை கம்பேர் பண்ணும்போது நேற்று ரோஹித் சூப்பர் டாக்கு. ரொம்ப ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம ரோஹித்தை பார்த்த மாதிரி இருந்தது. ஆனா இந்த சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, 2 வருஷமா ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. இந்த வருஷமும் அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா உங்க பிரான்சைஸ் மேல இருக்க அவங்க நம்பிக்கையே போயிடும். ஸோ பார்த்துக்கோங்க. ஆரிச்சாமி வராப்புல இப்போதான் T20 அடிச்சு பிரட்டிட்டு வந்தாரு, அவரால் தான் அந்த ஃபைனலே வின் ஆச்சுன்னே சொல்லலாம். ஸோ கடைசியில் அவர் அடிச்ச 6 தான். சரி இங்கேயும் வருவாரு, ஃபர்ஸ்ட் பால் 6ன்னு எதிர்பார்த்தோம், எதிர்பார்த்த மாதிரி ஒரு 6 கொடுத்துட்டான். சரி ஓகே, ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் இருக்கு, எப்படியாவது ஒரு 150 160 கொண்டு போயிடலான்னு பார்த்தா 2வது பால் விக்கெட்டு. ஜட்டு பொலகிறாப்ல, ஒரு கன் ஷாட் தான், அப்படியே அதுக்கேற்ற மாதிரி பார்த்தா சிங்கான மாதிரி அப்படி ஒரு ஷாட் கொடுத்துட்டு சூப்பரா மேட்ச் பண்ணிட்டு இருந்தானுங்க. எல்லாரும் முட்டு கொடுக்குறானுங்க, தலை இல்லை, அதனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. தலை இருக்கிறாரு இல்லை, பட் ஆட வேண்டியவங்க ஆடிதானே ஆகணும். ஸோ நேற்று கொஞ்சம் ஸ்டேபிளே இல்லைங்க. நேற்று கொஞ்சம் ரொம்ப ஸ்டார்டிங்ல விக்கெட் ஆனவனே எல்லாருமே வர வர விக்கெட் ஆகிட்டே இருக்கானுங்க. அதுக்கடுத்து பார்த்தா ஹென்றி வராப்புல. ஹென்றி அவனும் ஒரு 2 பால் தான் அழகா கையில கேட்ச் கொண்டு போயிட்டே இருக்கா. அவள ரவி பிஷ்னாய் விக்கெட் எடுத்துட்டாரு. அதுவும் எப்படி ரவி பிஷ்னாய் போடுறாரு, பட் அவரே விக்கெட் எடுக்கிறாரு. அந்த மாதிரி எடுத்து கொடுத்துட்டு போறானுங்க. ரொம்ப கவலை கடன்றதை விட பரிதாபமான நிலையிலே சொல்லலாம் இது சிஎஸ்கே. கடைசியா ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் வேற யாரும் இல்ல, ஓவர்டன். நம்ம சிஎஸ்கேவோட மானத்தை காப்பாத்த ஆஸ்திரேலியா பிளேயர் ஒருத்தர் வந்திருக்காரு. ஸோ அந்த ஒரு மனுஷன் தாங்க, இந்த பக்கம் ஒரு சுத்து இந்த பக்கம் ஒரு சுத்து ஓடி ஓடி ரன் எடுத்தாப்ல. பட் அங்க தேவையான ரன்ஸ் ரொம்ப மோசமான டோட்டல் இல்லாம ஒரு 120க்கு மேல கொண்டு போனதுக்கு மெயினான காரணம் அந்த ஓவர்டன் தான். ஸோ அந்த ஓவர்டனை பத்திரமா பாத்துங்கடா, அப்பப்போ இறக்கி கொடுங்க, அந்த ஆளுக்கு கொஞ்சம் நல்லா ட்ரைனிங் கொடுங்க. இந்த மாதிரி கடைசி சமயத்துக்கு ஹெல்ப் பண்றாப்ல. இந்த பக்கம் அப்படி ஒத்த கையில 4 இந்த கையில அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு அடிச்சு கடைசி ஒரு 9.3 இருக்கும், லாஸ்ட் 3 பால் தான் இருக்கு.
ஸோ ஓடுறேன்னு சொல்லிட்டு பொறுமையாக ஓடி வந்து ஒரு ரன்ல எடுத்துருக்கலாம், மறுபடியும் ஓடுறேன்னு போயிட்டு ரன் அவுட் ஆயிட்டாரு. ஸோ கடைசியாக பார்த்தா நம்ம சிஎஸ்கே வந்து 122 ரன் அடிக்கிறாங்க. 9.3 ஓவர்ஸ் முடிவில் மொத்தம் 9 விக்கெட் 10 விக்கெட் ஆயிடுச்சு. செகண்ட் இன்னிங்ஸ் பற்றி என்ன சொல்றது, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அவனே ஒரு தடாலடி பிளேயர் தான். அப்புறம் சூரியவம்சி 15 பால்ல ஆஃப் செஞ்சுரி போட்டிருக்கான், சூப்பரான விஷயம், எல்லாருமே என்கரேஜ் பண்ணுறாங்க. பட் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தலைவன் வந்து எல்லாம் போடுற பால்லாம் அடிக்கிறான், கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த பால் இந்த பக்கம் தட்டலாம், இந்த பக்கம் இல்லை, பால் எந்த ஃப்ளோ வருதோ அந்த ஃப்ளோலேயே பிடிச்சி வெளுத்து விட்டுறான். அண்ட் திங் ரொம்ப ப்ராமிசிங்காக வருவான்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இவரோட ஏலம் பெட்டிங் எப்பயுமே அதிகமாக நினைக்கிறேன். வெறும் 3 மேட்ச் தான், கிட்டத்தட்ட 250க்கு மேலே ரன்னு, ஸ்ட்ரைக் ரேட்டு பார்த்தீங்கன்னா 150 வச்சிருக்காப்புல. ஸோ சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க, செகண்ட் பார்ட்டில் ஒன்றும் இல்லை, 2 பேர் தான் ஆஃப் செஞ்சுரி போட்டான். இந்த பக்கம் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் பொறுமையாக நின்று ஆடினாப்புல. அதுக்கப்புறம் நடுவில் ஒரு கேட்ச்சு, அதுக்கடுத்து கேப்டன் பராக் வந்தார், மற்ற மேட்சை முடிச்சிட்டாங்க. பட் சிஎஸ்கே இது ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணணும். பட் எனக்கு அப்படி தெரியல, ஆடக்கூடிய ஆள் தான், கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் சிச்சுவேஷன் கொஞ்சம் மோசமாக இருந்தனால இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் மேட்ச் பார்க்குறோம், தூக்குறோம். ஸோ இன்றைக்கும் மேட்ச் இருக்குது, நாளைக்கு மறக்காம அப்டேட் பண்ணுறேன்.